ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன, அது எப்படி நம்ம வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட்? த ப்ராசஸ் ஆஃப் ஆர்கனைசிங் அண்ட் பிளானிங் ஹவு டு ஸ்ப்ளிட் யுவர் டைம் பிட்வீன் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் இஸ் நோன் அஸ் டைம் மேனேஜ்மெண்ட். என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருக்குமே டெய்லி நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்படி கரெக்டாக குறிப்பிட்ட டைமில் மேனேஜ் பண்ணுறாங்களோ அது எல்லாமே டைம் மேனேஜ்மெண்ட் தான். இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இப்போ நிறைய பேரை பார்த்துருப்போம். அவங்க வந்து சொல்லுவாங்க, என்கிட்ட டைம் இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், எனக்கு வந்து நிறையா ஒர்க்ஸ் இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே டைம் வந்து எல்லாருக்குமே லிமிட்டடாக கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. டைம் இஸ் இனஃப் டு ஆல். அப்படின்னா எல்லாருக்குமே போதுமான டைம் இருக்குது. அது மேனேஜ் பண்ண தெரியாதனால தான் இவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே இந்த மாதிரி பிஸி இந்த மாதிரிலாம் சொல்லி சாக்கு சொல்கிறாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாமல் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கும் நம்மளால் முடியும். ரொம்ப ஃப்ரீ டைம்ஸ் கிடைக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். த பெனிஃபிட்ஸ் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட்: மோர் டைம் ஃப்ரீடம். அப்படின்னா எப்போ பார்த்தாலும் ஒர்க் பண்ணிட்டே இருக்காமல் கொஞ்ச நேரம் நமக்கு வந்து ரிலாக்ஸாகவும் டைம் கிடைக்கும். மோர் ப்ரொடக்டிவிட்டி. இது மூலமாக சொல்கிறது என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபுல் டே இருக்கலாம். அப்புறம் லெஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம், டக்குன்னு ஏதாச்சும் ஃப்ரெண்டு கால் பண்ணான்னு சொல்லி நம்ம அந்த ஒர்க்கு பாதியிலே விட்டு போவோம். அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் அந்த ஒர்க்கை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் டைம் மேனேஜ்மெண்ட்டு. இம்ப்ரூவ்டு ஃபோக்கஸ். அப்படின்னா ஸ்டடீஸ்லாம் நிறையா ஃபோக்கஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்குங்க. ஆனால் அவங்களுக்குலாம் நல்லா ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் இருக்கும். ஹையர் எனர்ஜி, மோர் டைம் டு திங்க் அண்ட் பிளான். அப்புறம் நிறையா நேரம் நமக்கு வந்து ஃப்ரீயாக யோசிக்கிறதுக்கு, நம்ம அடுத்த நாள் வந்து பிளான் பண்ணுறதுக்கு, அதுக்கு எல்லாமே டைம் கிடைக்கும். லெஸ் ஸ்ட்ரெஸ். இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாருக்குமே நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குன்றாங்க. அதெல்லாம் நமக்கு வந்து தவிர்த்து ஒரு நல்ல ஹெல்த்தியான லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியும். ஸ்மார்ட் கோல் செட்டிங். Setting goals is one of the most important aspects of time management. This means டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணோம் எல்லோரும் நினைக்கிறோம், ஆனால் நிறைய பேருக்கு பண்ண மாட்டேன். ஏன்? அவங்களுக்கு வந்து கோல்ஸ் இல்லாதனால. எல்லாருமே ஒரு கனவு இருக்கும், அந்த கனவை நோக்கி நம்ம போனால் மட்டும்தான் கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் செட்டிங் கோல்ஸ்: ப்ரொவைட் டைரக்ஷன். நமக்கு லைஃப்பில் வந்து நிறைய பேரை பார்த்துருப்போம், என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் ஒரு சிலவங்களாம் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு வந்து கரெக்டாக ஒரு பிளானிங் இருக்கும், அடுத்து என்ன பண்ண பண்ணுறது கரெக்டான ஒரு ஐடியா இருக்கும். அப்புறம் வந்து டைம் ட்ராக்கிங். டைம் ட்ராக்கிங்னால் நமக்கு வந்து எவ்வளோ டைம் நம்ம டெய்லி வேஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ டைம் நம்ம வந்து ப்ரொடக்டிவாக இருந்திருக்கோம், அது எல்லாத்தையும் நம்மளால் வந்து அனலைஸ் பண்ண முடியும். லெஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அப்புறம் வந்து மீட் டெட்லைன்ஸ். அப்படின்னா வந்து என்னென்னா, நமக்கு வந்து இந்த நாளைக்குள்ள நம்ம முடிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து மனசுக்குள்ள வந்து நம்ம வந்து முடிவு பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம்னா நமக்கே தோணும், சரி இந்த நம்ம வந்து முடிக்கிறோன்னு சொல்லியிருந்தோம், நமக்கு வந்து இதுக்குள்ளே முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து நிறைய எனர்ஜி கிடைக்கும். அந்த ஒர்க்கை வந்து கரெக்டாக நம்ம வந்து முடிச்சிடுவோம் அந்த டயத்துக்குள்ளே. என்னென்னா இம்ப்ரூவ் ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். நமக்கு வந்து நிறைய இதில் வந்து டைவர்ட் ஆகாமல் கரெக்டாக வந்து நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணோன்னா அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவோம். கோல் செட்டிங் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். ஒரு கோலை வந்து நம்ம கரெக்டாக செட் பண்ணுறது தான் டைம் மேனேஜ்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. த கோல்ஸ் தட் யூ செட் ஷுட் பி ஸ்மார்ட். நம்ம வந்து செட் பண்ணுற கோல்ஸ் வந்து ஸ்மார்ட்டாகவும் அதே டயத்தில் அச்சீவபுளாகவும் இருக்கணும். ஸ்மார்ட் இஸ் அன் ஆங்க்ராம் ஃபார் ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரெவலண்ட் அண்ட் டைம் பாண்ட். ஸ்மார்ட் கோல்ஸ், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு வேர்ட் ரிப்போர்ட் எழுத போகிறதா நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஸ்பெசிஃபிக்னால் நம்ம வந்து எவ்வளோ வேர்ட்ஸ் கண்டெயின் பண்ணுறது ஒரு ரிப்போர்ட் எழுத போகிறோம் அந்த மாதிரி மீன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா மெஷரபிள்னால் இந்த இவ்வளோ வேர்ட்ஸை நம்ம எத்தனை நாளைக்குள்ளே எழுத போகிறோம், இல்லை இந்த ஒரு ஸ்டடி ஒரு சாப்டரை வந்து எத்தனை நாளைக்குள்ள நம்ம வந்து முடிப்போம், அந்த மாதிரி ஒரு இது வச்சுக்கலாம். அப்புறம் தேர்ட் ஸ்டெப் என்னென்னா அச்சீவபிள்னால் ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ வேர்ட்ஸ் வந்து கரெக்டாக எழுதுகிறேன், இல்லை ஒரு நாளைக்கு எனக்கு இவ்வளோ வேர்ட்ஸ் நான் கரெக்டாக எழுதிடுவேன். இந்த மாதிரி நம்ம வந்து டார்கெட் வைக்கிறது தான் அச்சீவபிள்.
வந்து ரெலவெண்ட் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இதை வந்து இந்த 3 நாளைக்குள்ளே நான் முடிச்சுட்டேன், வெப்சைட்டில் அப்லோட் பண்ண போகிறேன். அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு கன்சிடர் பண்ணிக்கிடலாம். அப்புறம் வந்து என்னென்னா லாஸ்ட்டாக வந்து டைம் பவுண்ட்னா டெட்லைன் தான் மீன் பண்ணுது. அப்படின்னா இந்த ஒர்க்கை வந்து நான் எவ்வளோ நாளைக்குள்ளே முடிக்க முடியும், அது ஒவ்வொருத்தவங்க கெப்பாசிட்டி பொறுத்து நம்ம வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். அது இந்த 5 ஸ்டெப்பை மட்டும் கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டாலே போதும். நம்மளாலையும் மற்றவங்கள மாதிரி இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் ஒன்றுமே இல்லாமல் நம்மளோட டைம்ஸை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.